என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை ஸ்துதித்து அவரை ஆராதித்து அவரை அனுதினம் நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த சகல நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒரு கணம் என்னோடு இணைந்து கண்களை மூடி உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களை அர்ப்பணித்து ஜெபிப்போம். இந்த வேளையிலும் அன்பு தாய் அன்னை மரியாளுடைய பரிந்துரை, ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையை ஆசிரை நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தரும்படியாக கேட்போம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக விண்ணக மன்னக அரசியாக அரசியாக முடிசூட்டப்பட்டவளே, முடிசூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கின்றோம். உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய தயவை நாடி நிற்கின்றோம். உம்முடைய இரக்கத்தை நாடி உம்முடைய நிற்கிறோம். இரக்கத்தை நாடி நிற்கின்றோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக உன் திருமகன் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி அவருடைய ஆசீரையும் அருளையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் இறை பிரசன்னத்தையும் வல்லமையையும் முழு விடுதலையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தாரும். வாழ்க மரியே, வாழ்க மரியே. இயேசுவே நன்றி, பரிசுத்தரே நன்றி, வாழும் கடவுளே நன்றி, உயிருள்ள இயேசுவே நன்றி. உமக்கே ஆராதனை, உமை போற்றுகிறோம், உமை புகழுகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு உமை துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே உமக்கே ஆராதனை. உங்க கிருபைதான் தாங்குகின்றது, உங்க கிருபைதான் நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் என்னை உருவாக்குகின்ற கிருபையை தாரும் இயேசுவே என்று கேட்போம். ஒன்றுமில்லாத நேரத்தில் எல்லாம் எல்லா நன்மைத்தனங்களும் எனக்கு தாரும் இயேசுவே என்று சொல்லி கேட்போம். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே,
உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட உம்முடைய கிருபைக்காக நன்றி இயேசுவே. இயேசுவே நன்றி அப்பா. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. பாடுவோம். சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நம்மை தாங்குகிற நம்மளை நடத்துகிற அந்த மாறாத நல்ல கிருபையை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதித்து ஆராதியுங்க. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். தகப்பனே நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாறாத கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. அனுதினமும் நீர் ஆண்டவரே உமது கிருபையை தந்து எங்களுக்காக வழி நடத்துவதற்காக நன்றி அப்பா. எங்கள் மீது நீர் தயை கூர்ந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அனுதினமும் ஆண்டவரே உமது கண் பார்வையிலே எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. உமது கிருபையிலே நாங்கள் வாழச் செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமது ஆண்டவரே அப்பா அபிஷேகத்தால் உமது வல்லமையால் நிரப்பும்படியாக கடந்த வாரம் ஆண்டவரே அப்பா உமது வல்லமையால் கிருபையால் மகிமையால் ஆண்டவரே எங்களை நிரப்பி நீர் வழி நடத்துப்பா. நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோம். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. நினைத்து பார்த்து பாடுவோம். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபையே இயேசுவே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை போற்றுகிறோம். உம்மை துதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எங்கள் மத்தியில் வாழும் தெய்வமாக இருக்கின்றவராக இருக்கிறவரும் இம்மானுவேலாக வாழுகிறவருமான இரட்சகரே, எங்கள் அரணும் கோட்டையுமானவரே, எங்கள் கண்பாறையானவரே, அப்பா நாங்கள் நம்பி இருக்கும் துருவமானவரே,
உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே, ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே ஆராதனை, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல கிருபையே. இயேசுவுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு துணை செய்ய இருக்கிறார், நம்மை வழி நடத்தி இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவர், நம் அரணும் கோட்டையுமாய் இருக்கிறவர், நான் நம்பி இருக்கும் இறைவனாக இருக்கிறவர், நம்மோடு உடன் இருக்கிறவரை இந்த வேளையிலே நினைத்து பாருங்க. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்துக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். திருவருகை காலம் என்று சொன்னால் கிறிஸ்து பிறப்புக்காக நம்மை ஆயத்தம் செய்கின்ற காலம். ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் எங்களை ஒரு மீளாய்வு செய்ய வேண்டும். உள்ளார்ந்த ரீதியாக நம்முடைய வாழ்வு ஆண்டவரோடு ஒன்றித்ததாக இருக்கிறதா என்று எங்களை நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும். இந்த முதல் வாரம் ஹோப், நம்பிக்கையை எங்களுக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு துணியில் இருக்கின்றது. அதே வேளையிலே இந்த திருவருகை காலத்திலே 4 வாரங்களிலும் நாங்கள் மெழுகு வர்த்தியை பற்ற வைத்து அதன் ஒரு அடையாளம் வழியாக ஒரு கருத்தினூடாக நாங்கள் பயணிக்கின்றோம். ஆகவே இந்த வாரத்திலே நாங்கள் ஊதா நிற மெழுகு வர்த்தியை நாம் பற்ற வைக்கிறோம். அது ஒரு முன் அறிவிப்பின் அடையாளமாக இருக்கின்றது. இன்றைய நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற இந்த வார்த்தை, இந்த சிந்தனை என்னவாக இருக்கிறது? மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 42 தொடக்கம் 44 தொடக்கம் வரையான இறை வசனங்கள். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாக இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவான். இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் விழிப்பாயிருங்கள், நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாக இருங்கள். இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து இந்த இறைவார்த்தை பகுதியை பேசுகிற பொழுது அவர் தன்னுடைய 2ஆம் வருகையை குறித்து முன்னறிவிக்கின்றார். இறுதி நாளிலே நடக்க போகிற நிகழ்வுகளை குறித்து அவர் முன்னுரைக்கின்றார். சீடர்களோடு பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதனால இது ஒரு நிறைவு கால உரை அல்லது ஒரு ஒளிவ மலையின் உரை என்று கூட இதை குறித்து சொல்லுவார்கள். இது நமக்கு முதலாவது ஒரு சிந்தனையை கொடுக்கிறது. நீங்கள் விழிப்பாக இருங்கள் என்று சொல்லி, நாம் எவ்வாறு விழிப்பாக இருக்க வேண்டும்? தூக்கம் இல்லாமல் விழித்திருப்பதை அல்ல, மாறாக ஆன்மீக ரீதியில் in a spiritual way ஆன்மீக ரீதியாக நாம் விழித்திருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுளுடைய காலத்தை, நேரத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. இந்த வார்த்தை சொல்லுகிறது, திருடன் எப்பொழுது வருவான் என்று யாருக்கும் தெரியாது, அவன் திடீரென்று வருவான். ஆகவே அந்த திருடனுடைய வருகையிலிருந்து நான் தப்பிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். நாளைக்கு ஆண்டவர் நம் வீட்டுக்கு வரப்போகிறார் என்று சொல்லிவிட்டு வந்தால் நாம் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைத்திருப்போம். ஆனா அதற்கு முன்பதாக குப்பைகளும் அழுக்குகளும்
நம்முடைய வாழ்விலே பாவங்களும் இருளும் சூழ்ந்த வாழ்வாக இருக்கும். உடனே ஓடிப்போய் பாவ சங்கீதனம் அருட்சாதனம் பெற்று உடனே தூய்மையாக்கி கொள்ளுவோம். ஏன்? ஆண்டவர் நாளைக்கு நம் வீட்டுக்கு வருவார் என்ற எண்ணத்தில். ஆனா இது அப்படி அல்ல. திருத்துதர் பணி 1ஆம் அதிகாரம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. தந்தை தன்னுடைய அதிகாரத்தினால் வைத்திருக்கிற காலத்தையும் நேரத்தையும் அறிந்து கொள்வது உங்களுக்கு உகந்தது அல்ல. ஆகவே நீங்கள் விழிப்பாயிருங்கள். அவருடைய நாள் திடீரென வரும். ஆயத்தமாக இருங்கள். அதே வேளையிலே நீங்கள் உலகத்தின் மாயைகளை விட்டு விலகி இருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. விழிப்பாயிருங்கள், அதே நேரம் ஆயத்தமாக இருங்கள். ஏன்? அந்த திருடனுடைய வருகை எதிர்பாராத விதமாக வரும். அப்படி வருகிற பொழுது என்ன நடக்கிறது? திருடன் வீட்டுக்குள்ளே வந்து கொள்ளையடித்தால் நமக்கு நஷ்டம் ஏற்படும். இந்த எங்களுடைய சொத்துக்களை, எங்களுடைய பொருட்களை நாங்கள் இழக்க வேண்டி ஏற்படும். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற அந்த சொத்துக்களோ அல்லது பொருட்களோ கடவுள் நமக்கு கொடுக்கிற மீட்பு, சல்வேஷன் என்கின்ற சொத்து. அதை யாரும் திருடி விடாதபடி உலகத்தின் மாயைகளில் செல்வங்களிலிருந்து விலகி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் விழிப்பாயிருங்கள் என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். எனவே நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். எவ்வாறு நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும்? நாங்கள் எங்களுடைய பாவ வாழ்க்கைகளை, பலவீனங்களை விட்டு விலகி வாழ்வதன் வழியாக, விசுவாச வாழ்விலே நாங்கள் நிலைத்திருப்பதன் வழியாக, மேலும் அன்பின் செயல்களை நாம் செய்வதன் வழியாக நாம் எங்களை ஆயத்தம் செய்ய முடியும். திருவருகை காலம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை தருகிறது. பிரியமான அன்பு சகோதரங்களே, இந்த வாரத்திலே ஆண்டவர் விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி அதே வேளையிலே ஆண்டவர் வருவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை, எதிர்நோக்கை, நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவருடைய வருகையை பற்றி பேசுகிறது. அதான் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. 44வது வசனம், எனவே நீங்கள் ஆயத்தமாகிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவான். மானிட மகன் நம் மத்தியிலே வந்து நீதியை நிலைநாட்டுவார், நிலை வாழ்வுக்குள்ளே நம்மளை நடத்தி செல்லுவார். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி நெஞ்சோடு கரங்களை வைத்து ஆண்டவர் இயேசு இறுதி நாளில் அவருடைய 2ஆம் வருகை இருக்கும். ஆனால் அது நமக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அந்த காலங்கள், நேரங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இயேசுவே, ஆண்டவரே என்று நாம் அவரை கூவி அழைக்கிற வேளையில் இந்த நொடி பொழுதிலும் அவர் நம் உள்ளங்களுக்குள்ளே வர ஆயத்தமாயிருக்கிறார். நம்முடைய இதயத்துக்குள்ளே வர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே விழிப்பாயிருந்து நீங்கள் தயாராக ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆயத்தமாக இருங்கள். மானிட மகன் நீங்கள் நினையாத நேரத்திலே வருவார். எப்பொழுதும் தயாராக இருங்கள். நம்பிக்கையோடு காத்திருங்கள். நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த பாடல் வழியாக நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம், ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இயேசுவே, இரட்சகரே, தூயவரே, எங்கள் நம்பிக்கைக்குரியவரே, எங்களோடு என்றும் இருப்பவரே, எங்களை வழிநடத்துகிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை நேசிக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே,
நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன் 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார், குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். சொல்லுங்க, காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன் 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். இயேசுவே, அற்புதரின் நாயகனே, எங்களோடு உடன் இருக்கிறவரே, உடைய கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட இந்த திருவருகை காலத்துக்குள்ளே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இயேசுவே, திருவருகை காலம் உள்ளார்ந்த ரீதியாக நாங்கள் எங்களை உமக்குள் ஆயத்தம் செய்கின்ற காலம். பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் இது முடியாது. இது எப்படி நடக்கும்? மரியே அஞ்சாதே என்று சொல்லி தூய ஆவி உன் மீது வருவார், உன்னத கடவுளின் வல்லமை உன் மீது நிழலிடும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியை அந்த அன்னை மரியாளுக்குள்ளே பொழிந்தீர். ஆண்டவரே, இன்று நம்முடைய வாழ்விலும் அதே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஒவ்வொருவரை நிரப்பும். ஆண்டவரே, உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் முதல் உடல் பொருள் ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தினூடாக நாடி நரம்புகள் தசைகள் எலும்புகள் குருதிகள் ஒவ்வொன்றினூடாக இயேசுவே, நாங்கள் உமக்குள் மறுரூபமாய் மாற எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆளுகை செய்தர்கள், எங்களை வழிநடத்தும். எங்களுடைய வாழ்நாளில் என்னென்ன விதமான எதிர்கால எதிர்பார்ப்புகள் எதிர்நோக்குகளை நம்பிக்கைகளை இழந்து நாங்கள் தவித்து தத்தளித்து இருப்போம் என்று சொன்னார். இந்த நாட்களிலே நான் வருவேன் என்று சொல்லி ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களை பலப்படுத்தியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே, அது உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. உயிர் தரும் உம்முடைய வார்த்தையின் வல்லமை
எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாக நற்கருணையில் உயிரோடு வாழுகிற நம் ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமைமிக்க பேராலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே.